முதுகில் குத்து வாங்கிய சம்பவம். யாருக்கு என்னையம்மா கேட்குறேன்? திமுக அரசு செய்தது தான் என் முதுகில் குத்தியது என்று நான் நினைக்கிறேன். எதுக்காக? ஏனென்றால் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசியவர்களில் எழுதியவர்களில் நானும் ஒருவர். நீ அடிக்கிற வெயில சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. ஏனென்றால் 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே கட்சியின் ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது, ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று பேசியவன் நான். அப்ப புரியல. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய ஆட்சியும் என்னை நடத்திய விதமும் தான் என் முதுகில் குத்தியது என்று சொல்ல தோன்றுகிறது. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. தான் நேற்றைக்கு முன்தினம் சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் ஏவாவில் அவர்கள் எந்திரிச்சு லைவ் போயிட்டே இருக்கு, மக்கள்லாம் டைரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் லைவ்லாம் கட் பண்ணி விடுங்கன்றாரு சார். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்குறேன்? 21 தேர்தல் அறிக்கையில் திமுகவின் வாக்குறுதிகளில் ஒன்று நேரலை ஒளிபரப்பு ஞாபகம் இருக்கா? நீங்களும் பண்ணல, பண்றவங்களையும் பண்ணாதீங்கன்னு தடுக்கிறீங்க. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. என்ன காரணம் என்று சொல்லவா? நேற்றைக்கு முன்தினமும் அவை நடவடிக்கைகளை நீங்கள் கூர்ந்து கவனித்திருந்தால் திமுகவினர் அரசிடம் பம்முவதை உணர்ந்திருக்க முடியும். மரிய வில்சன் ஒரு மிகப்பெரிய தவறை செய்கிறார். அந்த தவறை விடாமல் பிடித்து எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் மரிய வில்சன் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று செய்திருக்க வேண்டிய ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு கொறடா வேலு சார். நக்கல்யா அவனுக்கு. தம்பி பேசிச்சு விடுங்க, சின்ன வயசுலேருந்தே தெரியும். நான் குழந்தை இருந்தப்போ மடியில் தான் உட்காந்து இருந்துச்சு தம்பி. நேற்று அதுக்கு மரிய வில்சன் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காரு சார். போதுமா? பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. தெரியுதா? இதையெல்லாம் நாம் பார்க்க கூடாது. இப்போ பழைய ஆட்சியாக இருந்தால் வில்சன் பேசியதற்கு வேலு ஆதரவு தெரிவித்த வீடியோ வெளியிலேயே வந்திருக்காது. நானும் எதிரிங்க மாதிரி ஊருக்குள்ள நடிச்சிட்டு இருக்கோம். நாங்கள் பேசிப்போம், கை கொடுத்துப்போம், ஒன்னா சேர்ந்துப்போம், உள்ளுக்குள்ளேயே கெஞ்சுவோம். தம்பி அதை கேஸை போட்டு விடாத தம்பி, நான் தம்பி இப்படி பண்ணினுக்கிற. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. சோ இப்ப திரு விஜய் அவர்கள் இருக்காரு, தாவேக்காவுடைய அனைத்து எம்எல்ஏக்களும் அங்க இருக்காங்க. ஏதாவது சீண்டணும்னு நினைக்கிறாங்களா சார்? இதெல்லாம் கிடையாதுமா. இவர்களின் ஆபாச நடத்தை வெளியே தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள். விஜய் வயதில் இளையவராக இருக்கலாம், விஜயை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சுறா படத்தை 2 முறை பார்த்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் ஓவர் நக்கலு. ஆனாலும் கூட அவர் முதல்வர், இந்த மாநிலத்தின் முதல்வர், 8 கோடி மக்களின் முதல்வர். அவர் வந்து அனைவருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறார். ஊருக்குள்ள ஒரு பேச்சுக்கு பேசலாம், பிரச்சனை ஆக்கி செக் பண்றது நல்லது இல்லடா. என்ன செய்ய வேண்டும்? எந்திரிச்சே ஒரு வணக்கத்தை. இவ்வளவுதானே? இதுதானே பண்பு. The respect is not for Mr. Vijay. The respect is for the honorable Chief Minister of Tamil Nadu. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். அவர் விஜய் வந்து வணக்கம் வைக்கிறாரு. அதுப்ப அப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா இது ஆபாசமான நடத்தையாக உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த ஆபாசத்தை நாம் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நேரலை வேண்டாம் என்கிறார்கள். என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? விஜய் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுன்றதுக்காக என்ன பண்றாரு? திருப்பி ஒரு ரவுண்டு போறாரு. இன்னொரு வணக்கம் வச்சுங்க, வாங்கிக்க. அப்போ உட்காந்துருக்காங்க. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. சோ அப்ப அவருக்கு தெரியுது, எனக்கு நீ திரும்ப வணக்க வைக்கலனா என்னுடைய தரம் தாழ்ந்துராது தம்பி, நீ தான் அம்பலப்படுவ அப்படின்னு. இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே. ஏன்டா அவனுக்கு தான் அறிவு இல்ல, நீயாவது எடுத்து சொல்ல மாட்டியா? இப்படியே தான் நிப்பியா? ஏன் மொக்க பண்றாருமா அவங்கள? அவரு லைவ் ஓடிட்டு இருக்கின்றது அவருக்கு தெரியாது. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் கேமரா முன்னாடி நின்று இருந்தவர் தெரியாது அவருக்கு. உங்களுக்கு தான் தெரியாது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. கேமரா இல்லைன்னு நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன். அவர் வந்து திரைத்துறையில இருந்து வந்திருக்காரு, இவங்க தான் வந்து தாத்தா அப்பா அப்படின்னு தொடர்ந்து வந்து அரசியல்ல இருந்திருக்காங்க. எப்படி இவங்க அம்பலப்படுறாங்க அப்படின்னு. நீ காமெடி பீஸ் ரொம்ப வெளியே இருக்கு. தொழிலுமா அது? இவ்வளவுல இருந்து கேமரா முன்னாடி நின்று இருக்காருமா அவரு? அதுவும் லைவ்ன்றது தெரியுமா? பெர்ஃபார்ம் பண்றாருமா அவரு? நீங்க தான் இப்படி உட்காந்து மொக்க வாங்குறீங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா.
இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இப்போ எடுத்து சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் வருகிறதா? நடுநிலையானவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, ஆமா எந்திரிச்சு ஒரு வணங்க வச்சா என்னப்பா இப்படி உட்காந்துருக்கானுங்க, பண்பில்லாதவர்கள். இது தெரியக்கூடாது. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. புதுசாகுது. ரகசியமா பூட்டின ரூமுக்குள்ள இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிக்கிட்டு தேவையானதை மட்டும் எடுத்து வெளியே விட்டு 50 வருடங்களாக பழக்கப்பட்டு விட்டார்கள். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். திடீர்னு லைவ்னு ஒன்று கேமரா பற்றி நன்றாக தெரிந்தவர் விஜய் என்பதால் பெர்ஃபார்ம் பண்றாரு அவரு. இவங்க பேசி மாட்டிக்கிறாங்க. முடியல தலைவரே, முடியல தலைவரே. கேமரா முன்னாடி நின்று பழக்கம் இல்லாத அந்த ஜூனியர் கல்வி தந்தையும் ஜாகிரதை அப்படின்னு சொல்லி அவரு மாட்டிக்கினார். வேலை அவர்களுக்குள்ளலாம் பழக்க வச்சா இப்படிதான் சார் மாட்டுவோம். அப்படிதான் மாட்டுவேன். விளங்கும்டா நாரப்பயல. அப்புறம் நான் கொஞ்சம் தமிழ் எனக்கு கொஞ்சம் சிக்கல் தான், இதைத்தானடா சொன்னாரு ராஜேந்திரா. நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு ஒழுங்கா டீயை குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்க. அன்னைக்கே இந்த சிக்கலை நீங்க ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சா. அன்னைக்கு எனக்கு டிஃபன்ஸ் ஆட தெரியும், அஃபென்ஸ் ஆட தெரியும். ஆடு அஃபென்ஸ் ஆடு ராஜா. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. உயர போக போக பணிவு வரணும்ப்பா, புரியுதா? அது யார்கிட்டயுமே அவர் கத்துக்க வேணாம், அவங்க தலைவர் விஜய் கிட்டயே கத்துக்கலாம். ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா அத குத்தி ஞாபகப்படுத்துறாயா. நான் பேஸ்கெட் பால் பிளேயரு, எனக்கு டிஃபென்ஸும் ஆட தெரியும் அஃபென்ஸும் ஆட தெரியும்னா இந்த அசம்பிளியில் சண்டை போடுவேன்றியா? போடு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. நேத்தியம் பம்முற அப்புறம் பாஸ் இது அசம்பிளி பாஸ், பேஸ்கெட் பால் கோர்ட் இல்லை பாஸ், அசம்பிளின்னா நீங்க புதியவர்கள் என்பது எங்களுக்கும் புரிகிறது. புதியவர்கள் என்றால் கற்றுக்கொள்ளுங்கள். மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. அதிபர்லாம் அறிவுரை சொல்ற அளவுக்கு நடந்துக்குவ விடுங்க. திரு விஜய் அவர்கள் அங்க இருக்காரு. குறைஞ்சபட்சம் திரு விஜய் அவர்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்திருந்தா கூட இந்த மாதிரி செயல்ல திரு மரிய வில்சன் ஈடுபட்டிருப்பாராங்க சார். நிச்சயமாக ஈடுபட்டிருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அவர் நிதானம் தவறிவிட்டார் என்று நான் நினைக்கிறேன். எங்க இருக்கோம் என்ன பண்றோன்றதை புரியாம அவர் தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்தி விட்டார். இல்லைன்னா கட்டை தூக்கிட்டு ஏன் போறாரு? கரெக்டா சொன்ன மச்சான். முதல்வர் இருக்கிறார், உங்கள் கட்சியின் தலைவர் இருக்கிறார். நீங்கள் இன்று வகிக்கக்கூடிய பதவி அவர் போட்ட பிச்சை. அப்போ அவர் இருக்கும்போது நீங்கள் ஆடலாமா? ஸோ புரிந்து கொண்டு கண்ணியமாக நடப்பார். இது மற்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் ஒரு பாடம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. குறிப்பாக இன்னொரு பேஸ்கெட் பால் பிளேயர் அங்க உயரமா இருக்கார், அவருக்கும் இது ஒரு பாடம். அவர் உட்காருங்கன்னு சொல்றாரு, திரு சிடிஆர் நிர்மல்குமார் உட்காருங்கன்னு சொல்றாரு. ராஜ்மோகன் அவர்கள் மட்டும் தான் முட்டு கொடுத்தாரு. அப்போது இது ராஜ்மோகனுக்கு ஒரு பாடம். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே மாட்டிக்கிட்டனே.